டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு உலக பணக்காரர் ஒரு விமானத்திலே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். பல வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ராக்ஃபெல்லர் என்கின்ற உலக பணக்காரர் ஒருவர் விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நாளிலே உலகத்திலே முதல் தரமான பணக்காரர் என்று சொன்னால் ராக்ஃபெல்லர் தான். அவரை பலருக்கு தெரியும். இன்று எங்களில் பலருக்கு பில்கேட்ஸை தெரிவது போல அந்த நாட்களிலே ராக்ஃபெல்லரை தெரிந்த பலர் உலகம் எங்கும் இருந்தார்கள். இவர் ஒரு நாள் ஒரு விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த சாதாரண ஆசனத்திலே தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். விமானங்களிலே 3 வகையான டிக்கெட் இருக்கிறது, ஆசனங்கள் இருக்கின்றது. ஆனால் இவர் ஒரு உலக பணக்காரர். இந்த விலை உயர்ந்த பிசினஸ் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆசனத்திலே பயணம் செய்யவில்லை. சாதாரணமான எக்கனாமிக் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆசனத்திலே தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு பக்கத்திலே ஒரு இளைஞன் அமர்ந்திருக்கின்றான். அவன் ஒரு நடுத்தர பொருளாதார நிலையைச் சேர்ந்த இளைஞன். அவன் அமர்ந்திருக்கின்றான். அவனும் விமானத்திலே எங்கோ பயணம் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த ராக்ஃபெல்லரை அந்த இளைஞனுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒரு உலக பணக்காரனுக்கு அருகிலே தான் அமர்ந்திருப்பது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த விமானம் தரையிலே இருந்து கிளம்பி மேலே பறக்க தொடங்கியதும் ராக்ஃபெல்லர் தன்னுடைய கைப்பையை திறந்து, இந்த சூட்கேஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கைப்பையை திறந்து சில கோவைகள், பேப்பர்கள், பேனா எல்லாவற்றையும் எடுத்து ஏதோ வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். ஏனைய பயணிகள் குளிர்பானங்களை அருந்துவது, அந்த விமானத்தின் ஆசனத்தில் இருக்கிற தொலைக்காட்சி பட்டி டெலிவிஷனிலே படம் பார்ப்பது, அப்படி பொழுதுபோக்கி கொண்டிருக்கிற இந்த ராக்ஃபெல்லர் மாத்திரம் மிகவும் ஆழமாக சிந்தித்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இதை பார்த்ததும் இந்த இளைஞனுக்கு ஆச்சரியம். ராக்ஃபெல்லர் ஒரு உலக பணக்காரன், விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பயணத்தை அனுபவிக்காமல், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஆச்சரியத்துடன் இந்த இளைஞன் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றார். தகுந்த சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ராக்ஃபெல்லர் தன்னுடைய பணிகளை நிறுத்திவிட்டு அந்த விமான பணிப்பெண்ணிடம் இருந்து தண்ணீர் வாங்கி அருந்தி கொண்டிருந்த பொழுது இந்த இளைஞன் அந்த ராக்ஃபெல்லரிடம் பேச்சு கொடுக்கின்றார். ஐயா, நீங்கள் ராக்ஃபெல்லர் தானே? உலகத்தின் மிகப்பெரிய முதல் தரமான பணக்காரன் இப்பொழுது நீங்கள் தான். உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்று கேட்கின்றார். அவர் மகிழ்ச்சியுடன் நீ கேட்கலாம் என்று சொல்கிறார். உடனே அந்த இளைஞன் சொல்கின்றான், நீங்கள் தான் இப்பொழுது உலகின் முதல் தரமான பணக்காரன். உங்களிடம் இல்லாத பொருளாதார வசதி கிடைக்காது. உங்களிடம் இல்லாத பொருளாதார வசதி இந்த நாட்டிலேயே இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் இந்த விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட கடுமையாக வேலை செய்கிறீர்கள். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நீங்கள் அவ்வாறு கடுமையாக வேலை செய்கிறீர்கள் என்று இந்த இளைஞன் அவரை பார்த்து கேட்கிறார். கேட்டதும் அவர் ஒரே ஒரு புன்சிரிப்புத்தான். அந்த புன்சிரிப்புடன் பதில் சொல்கின்றார். இந்த விமானம் தரையிலிருந்து கிளம்பும் பொழுது அந்த விமானத்தின் 4 இயந்திரங்கள் ஒன்று சேர வேலை செய்யும். அது உனக்கு தெரியுமா என்று இந்த இளைஞனை பார்த்து ராக்ஃபெல்லர் கேட்கிறார். அவனும் ஆம் தெரியும். அவன் மேலதிக விளக்கத்தை அவனே சொல்கின்றான். தரையிலிருந்து விமானம் பறக்க தொடங்கும் பொழுது 4 இயந்திரங்கள் வேலை செய்யும். விமானம் தனக்கு தேவையான உயரத்தை அடைந்து சீராக வானத்திலே பறக்க தொடங்கியதும் 2 என்ஜின்களை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். மற்ற 2 என்ஜின்களில் தான் விமானம் அதன் பிறகு தொடர்ச்சியாக பறந்து கொண்டிருக்கும். பின்னர் இந்த விமானத்தை தரையிறக்கும் பொழுது மீண்டும் 4 என்ஜின்களையும் இயக்க தொடங்குவார்கள் என்று ராக்ஃபெல்லருக்கு இந்த இளைஞன் பதில் கூறுகின்றார். தன்னுடைய கட்டித்தனத்தையும் அவருக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவன் அத்தனை விடயத்தையும் சொல்கின்றான். ராக்ஃபெல்லர் சிரித்து கொண்டே சொல்கின்றார், மிகச்சரியாக சொன்னாய். 4 இயந்திரங்கள் தேவைப்பட்டது இந்த விமானம் உயரத்துக்கு பறப்பதற்கு. அதற்கு பின்னர் அது ஒரு சீரான உயரத்திலே பறப்பதற்கு 2 இயந்திரங்கள் வேலை செய்தாலே போதுமானது. இப்பொழுது என்னுடைய அடுத்த கேள்வி, அந்த வேலை செய்து கொண்டிருக்கிற 2 இயந்திரங்களையும் நாங்கள் இப்பொழுது நிறுத்தலாமா என்று ராக்ஃபெல்லர் கேட்கிறார். இளைஞன் பதறி அடித்துக் கொண்டு சொல்கிறான், அவ்வாறு நிறுத்த முடியும்? அந்த 2 இயந்திரங்களையும் நிறுத்திவிட்டால் விமானம் கீழே விழுந்து விடும் என்று இளைஞன் சொல்கின்றான். உடனே ராக்ஃபெல்லர் தனது விளக்கத்தை சொல்கின்றார். நாங்களும் அப்படித்தான். நான் மிக கடுமையாக உழைத்து முயற்சி செய்து ஒரு உலக பணக்காரனாக வந்தேன். உலக பணக்காரனாக வந்ததும் நான் என்னுடைய உழைப்பை நிறுத்திவிட்டால் இந்த விமானம் தரையிலே விழுந்து நொறுங்குவது போல நானும் அதில் பாதாளத்தில் விழுந்து விடுவேன்.
நாங்கள் வளர்ச்சியை நோக்கி முயற்சி செய்யும் பொழுது கடுமையாக உழைக்க வேண்டும். வளர்ச்சியை அடைந்த பின்னர், ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்த பின்னர் எங்கள் உழைப்பை முற்றுமுழுதாக நாங்கள் நிறுத்தக்கூடாது. விமானத்தின் 2 இயந்திரங்கள் வேலை செய்வது போல நாங்களும் எங்கள் உழைப்பின் அரைவாசியையாவது உழைக்க வேண்டும். அதனால் தான் நான் விமான பயணத்தின் போதும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ராக்ஃபெல்லர் சொன்ன பொழுது அந்த தத்துவம் ராக்ஃபெல்லருக்கு அருகிலே இருந்த இளைஞனுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் புரிந்தது. நேயர்களே, இந்த கதையும் அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று வலுவாக நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.